கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:22 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. எருசலேமே கோலி தன் கொஞ்சதனை ஏற்றனைக்கம் எக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாவரமாய் சிறகினில் தஞ்சமானேன். கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவ தேவன் நகரினில் குடி புகுந்தேன். சியோன் மலை சீருக்கு சொந்தமானேன். நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தேன். நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றேன். மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வ சங்க சபையினில் அங்கமானேன். சர்வலோக நடுவரின் அருகில் நின்றேன். பரிந்துரைக்கம் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். அகா எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தின் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே, நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாகரத்னம் அம்மாள் பிரைசலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 1:22 அல்லாமலும், அந்த அல்லாமலுங்கிறது கனெக்டிங். முந்தின வசனத்தை பார்த்தோம், திரும்ப நான் சொல்ல போறதில்லை. ஒரு தோட்டத்தை குறித்து சொன்னேன், என்னெல்லாம் பிடுங்கணும் என்ன நாட்டணும் அப்படின்னு முடிச்சிட்டு சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் சாந்தமாக ஏற்றுக்கொண்டதுக்கு அடுத்த ஸ்டெப், ஒரு ஸ்டெப்ல இருந்து செகண்ட் ஸ்டெப், இது பிராக்டிக்கல் அப்படின்னு எழுதிக்கலாம். நீங்க அல்லாமலும் நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்களாருங்க. கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாதபடி செய்களாருங்க. இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு குணாதிசயம். தமிழ்ல சொல்லுவாங்க, ஊருக்குத்தான் உபதேசம் உனக்கு எனக்கு அல்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அல்ல நம்முடைய ஆண்டோட எதிர்பார்ப்பு. அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கேட்டதை செய்யணும். ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன், இது ரொம்ப அருமையான வார்த்தை. நம்ம லீலில நம்ம ஸ்கிப் பண்ணிடும். எடுத்துக்கலாமா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கும். செய்யவும் உபதேசிக்கும், 2. அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீ செஞ்சதை உபதேசி. புரியுதா? எதை நீ செய்கிறாயோ அதை தான் உபதேசி. நீ செய்யாததை உபதேசிக்காத. புரியுதா? இப்ப நீ ஒரு போனையே நோண்டிக்கிட்டு இருக்க, வாட்ஸ்அப்பே உன் கண்ணில் இருந்துகிட்டே இருக்கு, எப்பவுமே உங்க கையில போன் இருக்குது. அப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு போனை பார்க்காதன்னு நீ சொல்லக்கூடாது. நான் என்னுடைய போனை இதுக்கு தான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்றது. ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுவேன், அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். இது ஒண்ணுக்கா நான் யூஸ் பண்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. வசனம் 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 எவ்வளவு தெளிவா சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் யாக்கோபு 1வது அதிகாரம்
22வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாமலும் அதனுடைய செய்யும். அந்த வசனத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும் பொழுது அடுத்த ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 2வது வசனம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கும். செய்ததை தான் உபதேசிக்கிறோம். இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். சரி, முதல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கணும். லூக்கா 22வது அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 22:32 உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா நீ மறுதலிக்க மாட்டேன் சொல்லிட்ட, சாவிலும் உன் பின்னாடி வர்றதுக்கு நான் ரெடி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா சேவல் கூறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை மறுதலிப்ப அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அது என்னன்னா உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 22வது அதிகாரம் 32. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிப்பட்டேன். அதாவது இந்த சோதனை உனக்கு உண்டு, அந்த பாதையில நீ போகணும், அதை மாற்ற முடியாது. ஆனா ஒண்ணு நான் செய்வேன், உனக்காக ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் விசுவாசம் ஒளிந்து போகாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு காரியத்தை அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்த. குணப்பட்ட பின் சகோதரரை ஸ்திரப்படுத்த. இதைத்தான் ஆண்டவர் செய்ய போகிறார். சொன்னாரு, அவர் செய்கிறார். இதை எங்க செய்யறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்வோமா? அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்வோம். 3வது அதிகாரம் 6வது வசனம். இப்ப பேதுரு மறுதலிச்சிட்டார், 3 முறை மறுச்சிட்டார், சபிக்கவும் சத்தியம் பண்ணிட்டார். இப்ப பேதுரு ரோட்டு வழியா நடந்து போகும்போது யாரு பேதுரை பார்த்தாலும் என்ன சொல்றாங்க? இவன் தான் சொல்லுவாங்க. அவருக்கு அப்படியே கூனி குறிகிறார். நான் மட்டும் எஸ் நான் தான் அது அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த கெட்ட வார்த்தை வந்திருக்காது, ஒரு அவச்சொல் வந்திருக்காது அப்படின்னு உணர்ந்திருப்பாரு. எஸ் சொல்றது போது நான் நோ சொல்லிட்டேன், தெரியாது தெரியும்னு சொன்னா கதையை வர. அப்ப இந்த நேரத்துல நீ குணப்பட்ட பின், இந்த குணம்ங்கிறது சுகம், ஹீலிங், இன்னர் உள்ள நடக்க வேண்டிய சுகம். வெளியில நடக்கிற சுகங்கிறது வேற. இப்ப காய்ச்சல், தலைவலி இதெல்லாமே எக்ஸ்டர்னல். ஆனா நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்துவ. இப்ப ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ இவன் கூனி குருவிலையே நடந்துகிட்டு இருக்கான் பேதர். ஐயோ இவன் மேலதான் அந்த சபையை கட்ட வேண்டியிருக்கு. இப்படி கூனி நடந்துகிட்டு இருந்தா இவனை எப்படியா நான் என் சபையை கட்டுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியுமா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அப்படித்தானே? சந்தேகம் இருக்கா? சந்தேகம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அப்ப ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்க எதை வச்சு இந்த பேதுருவை நம்ம குணப்படுத்த போறோம் அப்படின்னு பாக்குறாரு. பார்த்தா அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துக்குள்ள வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல் வசனம், ஜெப வேலையாகிய 9ஆம் வழி. பேதுருவும் ஜெப வேலை. இந்த ஜெப வேலையில ரொம்ப கம்மியால தான் ஜெபம் பண்ண வராங்க. ஈஸ்டர் அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, குட் ஃப்ரைடே அன்னைக்கு பாத்தீங்கன்னா, குட் ஃப்ரைடேல செய்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் முழக்கு முளைக்கி தள்ளிட்டு போயிட்டாங்க. ஒரு பிரதர் எத்தனை வசனங்கள் சொன்னாரோ தெரியல, அத்தனையும் மனப்படமா அடிச்சு பொழிச்சு போயிட்டே இருக்காரு. பார்க்க அத்தனை கூட்டம் அப்படியான வாயப்படந்து பார்த்துட்டு இருக்குது. ஆனா ஒரு இரவு ஜபம் ஆள் இருக்காது, உபவாச கூட்டம் ஆள் இருக்காது. ஆனா இங்க ஒரு ருட்டீன் டே ஜப வேலை. இன்னைக்கு ஆண்டவர் பார்க்கிறாரு, ஒரு பெரிய கூட்டத்தை நாம் கொண்டு வரணும், இந்த பேதுருவை உயர்த்தணும், இவனை குணப்படணும். பார்க்கிறாரு, ஒரு சப்பானியை பார்க்கிறாரு. அந்த சப்பானியை தான் நான் யூஸ் பண்ண போறேன் அவர் முடிவு பண்ணிட்டாரு. பாருங்க 2வது வசனம், தன் தாய் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒருத்தனை ஆண்டவர் யூஸ் பண்ண போகிறார். எப்படி யூஸ் பண்ண போகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த சப்பானியை வச்சு பேதுருவை குணப்படுத்த போகிறார். எப்படி குணப்படுத்த போறார் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பேதுரு நல்லா கேட்டுக்கோங்க, பேதுரு யோவான் கிடையாது, 2 பேர் தான் போறாங்க. யோவானை குணப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது, பேதுரு தான் குணப்படுத்தணும். பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, இடத்தில் உள்ளதை நான் சொல்கிறேன் தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே
அவன் குதித்து எழுந்து நடந்து குதித்து தேவனை துதித்து இப்ப ஒரு டான்ஸ் போடுறாருங்க. எல்லாரும் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு ஒருத்தர் தெரியுமா? தெரியலான்னு சொல்லிடாதீங்க, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க உட்காந்துக்கிட்டு அவர் இப்படி டான்ஸ் இப்படி நான் சும்மா உங்களுக்கு இப்ப நான் இதுக்கு மேலே செஞ்சு எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கணும். அவர் இப்படி 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 டான்ஸ் ஆடுவாரு, கூட்டம்லாம் விசில் அடிக்கும் வேன்னு. அவரு உலகத்துல புகழுக்கு உச்சி போயிட்டார் மைக்கேல் ஜாக்சன். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இந்த மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் பிச்சை வாங்கணும் இவன் முன்னாடி. ஏன்னா இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி நான் சொல்ற பைபிள் இருக்கு பாருங்க. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்களாலும் கண்டு குதித்து தேவனை துதித்து குதித்து துதித்து குதித்து டாங் 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 மைக்கேல் ஜாக்சன் பிச்சை வாங்கலாம் ஆடுறானா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. ஐயா பேசுவாயா இதை செஞ்சாருன்ட்டு 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இவன் ஒரு சாட்சியா மாறிட்டான். பேதருக்கு இப்படி இந்த காலர் ஆடி தூக்கி விட்டு தான் நடக்கிறாரு. இப்ப எவனாவது சொல்லுவானா இந்த பேதரு ஆண்டவரை மறந்துருச்சான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பயங்கரமான அற்புதத்தை எந்த பேதரு மறுதளிச்ச அவர் மூலமா செய்கிறார். அவரை ஒரு சாட்சியாக நிப்பாட்டி வச்சுக்கிறார். 4வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் நடுவிலே நிறுத்தி சாட்சியா போட்டிட்டு வந்தார். நிறுத்தி எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினால இதை செய்தீர்கள் என்று கேட்டீர்கள். அதற்கு பேதரு இவனை கேளுங்க, இவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே ஆக்கணுங்க. அப்ப பாருங்க ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேட்டா வந்தவங்க இந்த வாசனத்தை முதல்ல காமிச்சிருக்கேன், அப்பதான் புரியும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 2வது வசனம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கும். செய்யறத உபதேசிக்கிறது. மற்றவங்க எல்லாம் உபதேசிப்பாங்க, செய்ய மாட்டாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப். 2வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்னு சொன்னார், அதை செய்தார். வாசிப்போமா? மத்தேயு 11வது அதிகாரம் 29. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன். சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். இந்த இடத்துல கற்றுக்கொள்ளுங்கிறார். எதை கற்றுக்கொள்ளும்? சாந்தமும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளணுங்கிறார். இப்ப ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போயிடும். யோவான் 13வது அதிகாரம் 4வது வசனம். 13:4. அவர் எதை டீச் பண்ண போறாரு? சாந்தமும் மனத்தாழ்மையை டீச் பண்ண போகிறார். ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, இது ஒரு பைபிள் காலேஜில் நடக்குது. பைபிள் காலேஜில் அது ஒரு பெரிய பைபிள் காலேஜ். அங்கே பிரின்சிபால் ஹெச்ஓடி ஒரு நல்லா டாலா ஸ்மார்ட்டா அவரை மாதிரி ட்ரெஸ் போடுறவங்க பார்க்க முடியாது. இப்போ நான் ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன், நீங்கெல்லாம் பார்த்தனா என்னையா இது வாலிப பையன் போடுற ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வந்து உட்காந்து என் மக வாங்கி கொடுத்தா நான் போட்டிருக்கேன். அதனால என்னுடைய சாய்ஸ் கிடையாது. ஆனா இவர் பார்த்தீங்கன்னா சூட்டு டை, ஒரு தொப்பி, கையில் ஒரு ஸ்டிக், இதோட டேங் 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 வந்து நான் உங்களுக்கு யோவான் 13வது அதிகாரத்தை நடத்தி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பாருங்கள் நான் எவ்வளவு தாழ்மையான ஒரு மனிதன், நீங்களை பார்த்தாலே நீங்க சொல்லிடலாம் அப்படிங்கிறது. எல்லாம் விசில் அடிக்கிறாங்க. நீ போட்டிருக்கிற சூட்டுக்கு வேலை எங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஒரு தொப்பியை வச்சிருக்க கலத்த மாட்டேன். ஏன் கலத்த மாட்டேன்? உனக்கு சொட்ட மாட்டேன். அதனால நீ என்ன செய்வ? தொப்பியை கலத்த மாட்டேன். ஆனா பேச்சு மட்டும் என்ன சொல்ற? நான் பெரிய தாழ்மையான சொல்றேன்னு அவர் சொல்றார். சில மாதங்கள் போகுது. அப்ப அந்த பைபிள் காலேஜில் ஒரு மாறுவேட போட்டி நடக்குது. மாறுவேட போட்டியில இந்த பிரின்சிபாலுடைய மனைவி தான் சீஃப் கெஸ்ட். அது இதை விட பந்தான பேர் இல்லையே. நீ வயசான அம்மா தான், நிறைய லிப்ஸ்டிக் போட்டிருக்கோம், அப்படி ஸ்டைலா ஒரு பேக் அப்படி டாங் 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 அந்த ஸ்டேஜில் வந்து உட்காரு. எல்லாரும் பார்க்குறாங்க, பிரின்சிபால் மனைவி எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா வர்றாங்க. ஒருத்தர் இயேசு படம் மாதிரி வேஷம் போட்டு வர்றாரு. எல்லாரும் விசில் அடிக்கிறாங்க. நீ சிகரெட் குடிக்கிற நீ எல்லாம் இயேசுன்னு துரத்தி விட்டுறாங்க. ஒருத்தரா வர்றாங்க, அவங்க திறமையை காட்டுறாங்க. திடீர்னு ஒரு பைத்தியக்காரன் உள்ள குதிச்சு வந்து எல்லாத்தையும் டான்ஸ் ஆடுறான், கத்துறான், கிழிஞ்ச ட்ரெஸ், நாத்தம் தாங்க முடியல. நேரா பிரின்சிபால் மேடம் கிட்ட போய் அந்த சீஃப் கெஸ்ட் காலில் போய் உட்காந்துட்டான். உட்காந்துட்டு மேடம் 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 அந்த அம்மா பயந்து நடக்குது. நான் இசா செருப்பை கலத்திக்கிட்டு அவன் தலையில வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறான். இதுதான் என் தொப்பி அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடுறான்.
அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. அவங்க மண்டையில அந்த தலையை வச்சு நான் ஐ பிளஸ் யூ எல்லாரும் அலறி ஓடுறாங்க. ஒரு பொண்ணு நைஸாக உட்காந்துருக்கா. அவன் ஹேண்ட் பேக் தூக்கிட்டான். தூக்கி அதில் ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது. அது உனக்கு மட்டும் நான் லிப்ஸ்டிக் போட தெரியுமா, எனக்கு லிப்ஸ்டிக் போட தெரியும். இப்படி லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு அதை இங்கே போட்டு வைக்கிறாங்க. என்னென்னமோ கூத்து பண்ணுறான். எல்லாரும் அலறி ஓடுறாங்க அவனை பார்த்துட்டு. திடீர்னு செக்யூரிட்டியை கூப்பிடுறா, செக்யூரிட்டியை கூப்பிடுறா. நீ என்னடா லூசு பேரெல்லாம் உள்ள விட்டுட்டேன்ட்டு செக்யூரிட்டி வந்து அவனை பிடிச்சிட்டு தூக்குறாங்க. அப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இது ஒரு லூசு கிடையாது, நம்முடைய ஸ்டூடெண்ட் மாறுவேஷ போட்டியில் ஒரு பைத்தியக்காரனை ஆக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியமாச்சு. என்ன அது, ஒரு உண்மையான பைத்தியம் கூட இப்படி ஆக்ட் பண்ணாதே அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொன்ன கதையை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. இப்போ வசனத்தை பாருங்க. யோவான் 13வது அதிகாரம் 4வது போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரத்தை கலத்தி வைத்து ஒரு சிலையை எடுத்துக்கொண்டு அறையிலே கட்டி, இதாங்க கரெக்ட் ட்ரெஸ். நான் சொன்ன பிரின்சிபால் சூட்டு கோட்டை தலையில தொப்பி வச்சுக்கிட்டு வந்தாருன்னா அது யாருமே ஒத்துக்கொள்ள முடியாது. இந்த ஆண்டவராகிய இயேசு சொல்றார், நான் தாழ்மையும் மன தாழ்மை இருக்கு, இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்மை என்ற கற்றுக்கொள்ளுங்கப்பா அப்படிங்கிறாரு. அப்ப அவர் வாழ்கிறார். எப்படி வாழ்கிறாரு? ட்ரெஸ். இது என்ன ட்ரெஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடுப்புல ஒரு வஸ்திரத்தை கட்டிக்கிறார். இது ஒரு அடிமையின் ட்ரெஸ். இப்படி ஒரு காரியத்தை செய்துதான் என்ன செய்றாரு, தன்னை வெளிப்படுத்து. அதனாலதான் அவரோடு கூட இருந்த சகோதரன் யாக்கோபு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1வது அதிகாரம் 22வது வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, உங்களை ஏமாத்திக்கிறாரப்பா, வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாம் மாத்திரமா அதன்படி செய்யலாம். எதற்காக கேட்டுட்டு செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு என்ன காரணம் நம்ம பார்க்க போறோம். கேட்பது மாத்திரம் கிடையாது, அதன்படி செய்யணும். சரி, எடுத்துக்கலாமா? மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதை செய்கிறவன் எவனோ அவனை கண் மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். கேட்டு செய்கிறவன். அடுத்து 24 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு செய்யாதிருக்கிறவனோ மணல் மேல் கட்டினான். இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆகையால் 24 வசனம் இருக்கு. ஆகையால் எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 21 வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ அவனே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பானே அன்றி. பிதாவின் சித்தம். சித்தம் சித்தம்னா என்னதுங்க? சும்மா சித்தம் 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 சொல்லிட்டு சித்தம் புரியும். ஆண்டவர் ஒரு பாத்திரத்தை, அதாவது ஒரு பாத்திரம், ஒரு நபரை தெரிந்து கொள்ளும் பொழுது அவருக்குள்ள ஒரு தாளந்தை கொடுத்து வச்சிருவாரு. அந்த தாளந்து உள்ளதான் இருக்கும். அவனுக்கு தெரியாது அப்படி ஒரு தாளந்து இருக்குன்ட்டு. அந்த தாளந்த உள்ள வந்துருது. தாளந்த உள்ள வந்து ஆண்டவர் என்ன செய்வார்னா, அவனை தனக்கு சொந்தமாக மாற்றுவார். நமக்கு சொந்தமா மாற்றுவார். சொந்தமா மாத்துறது என்ன மொத்தம் காமிச்சாதான் உங்களுக்கு நான் சொல்ற கான்செப்டே புரியும். இல்லைன்னா புரியாது. எடுத்துக்கலாமா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2:9 சொந்தமா மாத்திட்டார். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வராதவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமாக கத்தரும் அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கு. இது என்னுடைய செல்ஃப், என் மக வீடு. இது என் மக வீடு, இது என் வீடு கிடையாது. மக வீட்டில் வந்துட்டு நைட்ல பசங்களோட படம் தூங்கிட்டு காலையில சீக்கிரம் இருந்துச்சு வீட்டுக்கு போயிடும். விருதுநகர் போகணும். அந்த நேரம் டிராவல் பண்ற நேரம் நான் உங்களுக்கு வசனம் சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் சொல்லியாச்சு. நான் சொன்னேன், யாராவது ஒருத்தர் வந்தாலே போதும்ட்டு வந்துட்டீங்க. ரைட். அப்ப இங்க என் சொந்த வீடு கிடையாது, ஆனா எனக்கு உரிமை இருக்குது. இருக்கா ஒரு வீடு, இது எனக்கு டெம்பரவரி தான் உரிமை இருக்கு. ஆனா என்னைய ஆண்டவருக்கு உரிமையா மாத்திட்டார். 2 வித்தியாசம் இருக்கு. இது என் வீடு தான், என் வீடு மாதிரி, என் வீடு கிடையாது. அதான் வித்தியாசம். சரிங்களா? அந்த சொந்த ஜனமாக மாத்துறாரு. சொந்த ஜனமா மாத்திட்டு அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு. இந்த ஊழியத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னா, நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி. இந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கணுங்கிறத நான் அடிக்கடி தியானிப்பேன். என் மகன் இன்னைக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம் போட்டு வச்சிருந்தா. இப்ப அங்க போலாம் இங்க போலான்ட்டு எங்கனாலும் போலாண்டா. அப்பா கரெக்டா 7 மணிக்கு 6:45 நீங்க கொண்டு வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே போகலை. மற்ற நல்லா சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்குனேன்.
தூங்கிட்டு கொஞ்ச நேரம் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் வசனங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டேன். இதுக்காக இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நீ ஜீவனோடு வச்சிருக்கிறார். நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லணும்னா, நல்லது உண்மை மொத்தமான ஊழியக்காரனே, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தான்னு சொல்லு. ஆனா என்ன சொல்லக்கூடாது, இது சொல்லக்கூடாது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறது எவனோ அவனே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான். சித்தம்ங்கிறது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தாளந்தை கொடுத்துட்டார். அந்த தாளந்தை நீங்க உபயோகிக்கணும், யூஸ் பண்ணி அதுல ஆண்டவர் உங்களுக்கு அது மூலமா ஆண்டவர் மகிமைப்படும் பொழுதுதான் இப்ப என்னைக்கு ஆண்டவர் வேதத்தை போதிக்கிற ஒரு தாளந்தை கொடுத்தார். எனக்கு தெரியாது, நான் வேதத்தை போதிப்பேன், ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் 23 வருஷமாக இந்த பாதையில கொண்டு போகிறார், கைவிடவே இல்லை. அதனாலதான் தைரியமா நாங்க சொல்ல முடியும், இது பிதாவுடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த சித்தத்தின்படி செய்யறதுல இன்னும் சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். வாசிப்போமா? முதல்ல பரலோகத்தினுடைய சித்தத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மத்திய 25வது அதிகாரம் 12வது 25:12 இது என்ன நாம பார்ப்போம். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது அதான் அது இல்லை, இது வேற. பார்ப்போமா? 10 கனிகள் இருக்காங்க. சரி, பின்பு மற்ற கனிகள் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு நான் உங்களை அறியேன். ஆயத்தம் இல்லாத மக்கள் 10 கன்னிகள். அதுல ஒரு கூட்டத்தாருக்கு எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்க தான், எல்லாரும் கன்னிகள் தான், மணவாளனாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க தான், அல்ல சந்தேகம் இல்லை. ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கணும்? ஆயத்தமா இருக்கணும். அந்த ஆயத்தம் இல்லைன்னா அவர் கைவிட்டுவார். அதான் சொல்றாரு, நான் உங்களை அறியேன். 13 மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கணும், விழித்திருங்கள். விழித்திருக்க ரெடி டு கோ. எப்ப நம்ம கண்களை எங்க மூடுறோமோ பரலோகத்தில் நம்ம கண்களை திறப்போம். இதுதான் பிதாவுடைய சித்தத்தை செய்யறது. சரி, இது ஒரு காரியம். அடுத்து பாருங்க, லூக்கா 6வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். 6:46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போறேன். ஆண்டவரே ஆண்டவர்னு சொல்லுவாங்க, ஆனா சொன்னதை செய்ய மாட்டாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வாசிப்போமா? இடத்துல வந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாது இருக்கிறன்னு யார் கூப்பிடுங்க? ஆழமாய் தோன்றி, இங்க ஒரு அடிஷன், ஆழமா தோன்றாராம் நம்ம இருதயத்துல. ஆழமா தோண்டி 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 தான் வார்த்தையை போடுறாரு. போட்டு 49 என் வார்த்தையை கேட்டும் அது செய்யாமல் அது விழுந்து முழுவதும் விழுந்து முழுவதும் டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். எதுவுமே மீன்ஸ் அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை நம்ம கேட்கணும், அது செய்யணும். இதுதான் ஆண்டோடைய நோக்கம், இது தேவனுடைய சித்தம். லூக்கா 13:25. 13:25. வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொன்னபொழுது அவர் பிரதித்திரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன்கிறார். எல்லாமே சேம் கான்செப்ட் தான், ஆனா டிஃபரண்ட் சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயத்தம் இல்லாத ஒரு மக்கள். 24வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இடுக்கமான வாசலையே உட்பிரவேசிங்க. அநேகர் உட்பிரவேசிக்கிறதுங்களா, இடுக்கமான வாசல்ங்கிற ஒரு கான்செப்டை சொல்லிட்டு அந்த இடுக்கமான வாசல் வழியாக ஜாலியா ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? ஜாலியா இருக்காங்க. அந்த கூட்டத்தை தான் ஆண்டவர் சொல்றார். யார் அந்த கூட்டத்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர்களை குறித்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளுமா? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். பிலிப்பியர் 3:18. ஏனென்றால் அநேகர், அகலமான வாசலை போறதுக்கு அநேகர் இருக்கிறாங்க. அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேகர். இப்பொழுது அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயது, அவருடைய மகிமை லட்சியம் எல்லாம் பூமி கருத்தது. இதெல்லாமே பரலோகம் போய் சேர முடியாது. ஆனால் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. சரி, தேவ சித்தத்தை செய்த ஒரு கூட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். தேவ சித்தத்தை செய்த ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர்
19வது அதிகாரம் அப்போஸ்தலர் 19:13. அப்பொழுது தேசாந்திரியாக திரிந்த மந்திரவாதிகளை யூதர்கள் சிலர் பொல்லாத ஆவியை பிடித்த இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, இது காப்பி அடிக்கிற கூட்டங்க. காப்பி அடிக்கிற எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற வழியில் ஆசங்க அடிக்கிறது, அடிக்க வேண்டியது இருந்துச்சு. இவங்க காப்பி அடிக்கிறாங்க. எப்படி காப்பி அடிக்கிறாங்க? துணிந்து பவுல் பிரசங்கித்த இயேசுவின் மேல் ஆணையிட்டு காட்டுங்க. பிரதான ஆசிரியனாகிய ஸ்கேவான் என்னும் யூதனுடைய 7 பசங்க, பூர்ணமான பசங்களை பெற்று வச்சு 7 இந்த காப்பி அடிக்குது. காப்பி அடிக்கும்போது பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறியேன், பவுலையும் நீ யார் அப்படிங்க. பிசாசுக்கு நல்லா தெரியும், அவங்க விளையாடலாம் முடியாது. பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாக்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணியாக காயப்பட்டு ஓடிய பெற்றார்கள். இது தேவ சித்தத்தை தெரியாத மக்கள். இவங்க சொந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா, சொந்தமா மாறணும், அவருடைய சித்தத்தை செய்யணும். உங்க இருதயத்துல எப்ப நான் ஆண்டோடைய வார்த்தையை சொல்றேன், எப்ப நான் அதை சொல்றேன், எப்படி நான் சொல்ல போறேன், நான் ஒரு 2 மணி நேரமா ரிகர்சல் மனசுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டு எதை சொல்ல போறேன், இந்த வசனம் தான் தெரியும், இதுக்கு என்ன உதாரணம் சொல்லணும், இது எப்படி சொல்லணும், ரிகர்சல். வெளியேவா உள்ளையா? உள்ள. இந்த ரிகர்சல் நடந்துகிட்டே இருக்கு. நடக்க நான் கொடுக்கிற ஒரு செய்தியில ஆவியானவர் உங்கள் மூலமாக கிரியை செய்வார். சரி, இதுதான் தேவனுடைய சித்தம். சரி, இப்ப தீத்து எடுத்துக்கொள்வோம். தீத்து எடுத்துக்கோங்க. தீத்து 1வது அதிகாரம் 16 வசனம், பக்கம் 2:9-5. தீத்து 1:14. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரிகையினாலோ அவர்களை மறுதளிக்கிறார்கள். சொல்றது ஒண்ணு, செய்கிறது ஒண்ணு, அதான் கிரிகை. இப்ப நீங்க செய்கிற கிரிகையில பார்த்து ஒரு வித்தியாசமா இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, நான் ஒரு மீட்டிங் போறேன். அந்த மீட்டிங்ல நம்ம ஊர்ல உள்ள ஒரு தம்பி, அவங்க வீட்டுல அப்பா அம்மாவுக்கு ஒரு பையன், அவங்க இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு பையனை பயங்கரமா விசுவாசத்தில் வளர்த்து ஊழியக்காரன் ஆக்கணுங்கிற கண்டி சென்னையில ஒரு ஊழியக்காரோட குடும்பத்துல இவரை அனுப்பிட்டாங்க ட்ரைனிங் கொடுக்கறது. இவர் அந்த வீட்டிலே இருக்காரு, எல்லா வேலையும் செய்வாரு, அவர் அப்பப்பா பைபிள போதிப்பாரு, ஜெபம் பண்ண சொல்லி கொடுப்பாரு. ஒரு 6 மாசத்துல தம்பி அலறி அடிச்சு விருதுநர் வந்துட்டார். அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா அதுக்குள்ள ட்ரைனிங் முடிஞ்சிச்சாமா அப்படின்னு கேட்டேன். இல்ல டாக்டர், அவங்க வாழ்க்கையில சாட்சி இல்லை. என்ன இல்ல? சாட்சி இல்லை. அவர் பிரசங்கம் பண்றது ஒண்ணு, வீட்டுல செய்யறது ஒண்ணு. என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டான். எங்க போதகர், நான் யார்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும் வந்தேனோ அவர் வீட்டுல அவர் பண்றது கூத்துக்கு அளவே இல்லை, நான் ஓடியே வந்துட்டேன்னு சொல்லி. இந்த சாட்சி இல்லை. அதனால தம்பி எங்க வந்துட்டார், விருதுநகரை வந்து அட்டெண்டன்ஸ் ஆயிட்டார். அப்ப ஆண்டவர் எதுக்கு பார்க்கிற என்னன்னா, தீத்து 1வது அதிகாரம் 16 வசனம், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரிகளினாலும் அவர் மறிக்கிறார். அவர்கள் அருவருக்கப்பட்டவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர். இவங்க செய்யற கிரியை, அவர் பண்ற பிரசங்கத்தெல்லாம் ஆண்டவர் அக்செப்ட் பண்றது. ஏன் பைபிள்ல சொல்றது, நான் அந்த வீட்டுக்குள்ள போல, ஆனா கூட இருந்த தம்பி அங்க சொல்றாரு, வேத வசனம் உங்களை மறுரூபம் ஆக்க வேண்டும். எப்படி அது மறுரூபம் ஆக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, மத்தேயு 3வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். மத்தேயு 3, நீவர் என்னுடைய நேசகுமாரன், பிள்ளையா மாறினாங்க. இப்ப என்னுடைய தகப்பனா இருக்கார், இருந்தார். இன்னைக்கு இந்த ஆஸ்பத்திரியில யாருக்குமே என் பேரு தெரியாது, எல்லாரும் லைசாண்டர், எலும்பு டாக்டர் கிடையாது, அவங்க தகப்பனாவோட பேரை சொல்றாங்க. பிள்ளை, இந்த பிள்ளை அப்பாவுடைய பேரை காப்பாற்றணும். 1990 எங்க அப்பா இருந்தாரு, வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் அந்த பேர் நாங்க மெயின்டைன் பண்றோம், குவாலிட்டியை மெயின்டைன் பண்றோம். காரணம் பிள்ளைகள்ங்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப இந்த பிள்ளையா மாறுறதுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறு ரூபம் படுத்துகிறார். அந்த மறு ரூபத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அந்த குடும்பத்துக்குள்ள வருகிறோம். யோவான் 1வது அதிகாரம்
ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குடும்பத்துக்குள்ள வருகிறோம். யோவான் 1வது அதிகாரம் 13வது வசனம். அவர்களுக்கு இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினால் பெறாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம அந்த குடும்பத்தில் சேர்ந்தாச்சு. அந்த குடும்பத்தில் சேர்ந்தால்தான் நம்ம பிதாவுடைய சித்தத்தை செய்ய முடியும். அதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. ரைட். அடுத்து ஒருத்தரை காட்டுறேன். மத்தேயு 19:24. மத்தேயு 19:24. மேலும் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து பார்க்கலும் ஒட்டகமானது ஊசினர். பணக்காரங்களால பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுங்கிறார். ஆனா பைபிளை வாசிங்கன்னா ஆபிரகாம் பெரிய பணக்காரன், தாவீது அதை விட பெரிய பணக்காரன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எவ்வளவுனா நிலமே கொள்ளாத அந்த அளவுக்கு அவர் பணக்காரர். இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போனதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா இது தேவனால் கூடும். இதை நீங்க புரியுறதுக்கு மார்க்கு 10:24 இருக்கணும். மத்தேயு மார்க்கு 10:24. ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் தேவனுடைய ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைக்கிறதா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பணம் இருக்கு, என்னால் எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கையை ஒரு நபர் அவங்களுக்கு காமிச்சு இந்த செய்தியை முடிக்க போயிருக்கு. மார்க்கு 10வது அதிகாரம் ஒரு பெரிய ஐஸ்வர்யன் வர்றான். 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ உனக்கு உண்டாதவற்றை விற்று தரித்திரத்தை கொடுத்துட்டு என்கிட்ட வான்னு சொல்லி. நான் இந்த வசனத்தை அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். ஏதாவது ஒரு ஊழியக்காரர் யாருங்க, ஒரு ஊழியக்காரர், எத்தனை ஊழியக்காரர், எத்தனை ஊழியக்காரர், கோடான கோடி தேவதூதல மாதிரி கோடான கோடி ஊழியக்காரர் இருக்காங்க. அது ஏதாவது ஒரு ஊழியக்காரர் உங்கள்கிட்ட வந்து தம்பி உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் வித்து நீ தரித்திரனாகி என்கிட்ட வா, நான் உனக்கு சோறு போடுவேன், ஆகாரம் கொடுப்பேன், ட்ரெஸ் கொடுப்பேன், உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுப்பேன், உடனே நான் பார்த்துக்கிடுவேன். ஆனால் நீ என்ன செய்யணும், உன்ட்ட ஒரு பைசா கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வித்து இதை சொல்லவே மாட்டாங்க. அப்படியாவது சொல்லிதான் எனக்கு சொல்லுங்க, நான் வந்து அவருக்கு வசலாம வைப்பேன். சரியா பாருங்க. அவன் மிகுந்த ஆசையுடையனா இருந்தனாலே இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். இந்த நேரத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யணும், எங்கிடத்துல வாங்குறாரு. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் செய்த அடிப்படையான ஒரு காரியம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? ஐஸ்வர்ய சம்பந்தர். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி, எல்லாம் அவர் உண்டாக்குனார். அவர் எல்லாத்தையும் பரலோகத்தில் விட்டுட்டு இந்த பூமிக்கு ஒரு அடிமையாக வந்தார். அப்படி வந்து அவருடைய சகோதரர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கவர்களாக மாத்திரமும் அதை செய்யலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு செய்தார். என்ன செய்தார்? எல்லாத்தையும் விட்டுட்டார். ஒரு ஏழையின் கோலம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து பாரமான சிலுவையை தோளிலே சுமந்து உங்களுக்கான ரத்தத்தில் அவர் செய்தார். நாமளும் அதை செய்யலாம். ஜெபிச்ச படிப்போமா? மகா இரக்கமும் கருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீ நல்லவரையா, இரக்கமுள்ளவரையா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. நாங்கள் சொல்லி செய்ய வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை கற்றுக்கொண்டோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆ.